எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச துவங்கியதுமே சபாநாயகரை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் போல் கத்தி கூச்சலிட்டதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு உட்காருங்க. பாருங்க அமைந்தொரு வாள் கோடாமை நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது உட்காருங்க. சமநிலையில் நின்று பொருளின் இடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு. வான்புகழ் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்மையெல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு புரிந்த சாதனை வரலாற்றை விவரிக்க இன்றைய தமிழ்நாடு கல்வியில், சுகாதார, வேளாண்மையில், தொழில்துறையில் சிறந்து விளங்க தமிழ்நாடு மட்டுமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.